தொலைக்காட்சி மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களால் முடிந்த உதவிகளை தொலைக்காட்சி ஊழியத்துக்கு செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே, பக்தர்கள் போற்றும் நாதா, பரிசுத்த தேவன் நீரே. பக்தர்கள் போற்றும் நாதா, பரிசுத்த தேவன் நீரே. கேருபின் சேராபின் துதி பாடிடும் பரனே, நின் பாதம் பணிகின்றோம். கேருபின் சேராபின் துதி பாடிடும் பரனே, நின் பாதம் பணிகின்றோம். பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே, நல்மேய்ப்பர் இயேசு தேவா, துன்பங்கள் நீக்கிடுமே. நல்மேய்ப்பர் இயேசு தேவா, துன்பங்கள் நீக்கிடுமே. ஆதி அன்பு என்னில் குன்றிடாமல் நீலைக்க நல்லருள் தந்திடுமே. ஆதி அன்பு என்னில் குன்றிடாமல் நீலைக்க நல்லருள் தந்திடுமே. பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே. வாசிக்கப்பட்ட வேத வசனத்திலே இப்பொழுது நாம் கர்த்தருடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 9:24 பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். The Bible says, you not know that in a race all the runners run, but only one gets the prize. லிவிங் பைபிள் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, run your race to win என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் பரிசை பெற்றுக்கொள்ள நாம் ஓட வேண்டும் என்று சொல்லி வேதம் நம்மோடு கூட பேசுகிறது. பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபம் 2:14 சொல்கிறார், வீணாக ஓடக்கூடாது, வீணாக பிரயாசப்படக்கூடாது என்று சொல்லி பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலே ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடுகிற நாம் எப்படி ஓடுவது, எப்படி பரிசை பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து நாம் சற்று தியானிப்போம். எபிரேயர்
12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு ஓட வேண்டும். The Bible says, let us also lay aside every weight என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுகிறது. அருமையான தேவஜனமே, நம்முடைய குடும்ப என்ற பாரம், பணப்பிரச்சனை என்ற பாரம், உலக கவலை என்ற பாரம், பிள்ளைகளை குறித்ததான பாரம், எதிர்காலத்தை குறித்ததான பாரம், இப்படிப்பட்ட பாரங்களை நாம் தலையிலே சுமந்து கொண்டு ஓடக்கூடாது. பிரியமானவர்களே, இயேசு மார்த்தாளை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் எவ்விதமாக இருக்கிறது? இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். சிலர் பஸ்ஸில் மூட்டையோடு கூட ஏறுவார்கள் பிரியமானங்களே, ஆனால் தலையில் இருக்கிற மூட்டையை கீழே இறக்கி வைக்க மாட்டார்கள். தலையிலே வைத்துக்கொண்டு பிரயாணம் செய்வதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். என் அருமையான தேவஜனமே, இந்த நாளிலே உங்களுடைய கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய ஓட்டத்திலே நாம் ஓட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 9 - 19 வரையில் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பல் பிரயாணத்திலே அவர் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு காற்று, மழை, புயல் வீசுகிறதை நாம் பார்க்கிறோம். கப்பல் பிரயாணம் தடைபடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது கப்பலில் உள்ள ஜனங்கள் என்ன செய்தார்கள்? கப்பலில் உள்ள சரக்குகளை கடலில் தூக்கி எறிந்த போது அவருடைய கப்பல் யாத்திரை அமைதியாக சுலபமாக முடிந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவஜனமே, இந்த நாளிலே உங்கள் கவலைகளை, பாரங்களை தூக்கி எறிந்து விட்டு ஓடுங்கள். இரண்டாவது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, பாவத்தை தள்ளிவிட்டு ஓட வேண்டும். கிறிஸ்துவ பந்தயத்தில் பாவத்தோடு ஓட முடியாது பிரியமானவர்களே. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்கிறது, பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். உலக பந்தயத்துக்கு ஓடுகிறவர்கள் சிகரெட் பிடிப்பதில்லை, பீடி பிடிப்பதில்லை. ஏன் அவர்கள் அவ்விதமாக செய்கிறார்கள் சொன்னால், அவ்விதமாக அவர்கள் செய்தால் ஓட்டப்பந்தயத்திலே அவர்கள் வெற்றி பெற முடியாது பிரியமானங்களே. ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஓடுகிற நாம் அவர்களை விட நாம் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உலக ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்தில் கொரியா நாட்டிலே ஒரு சம்பவம் நடந்தது பிரியமானங்களே. பென் ஜான்சன் என்ற ஒரு வாலிபன் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திலே ஓடி அவன் தங்கப்பதக்கத்தை பெற்றான் பிரியமானங்களே. ஆனால் அவன் வெற்றி பெற்ற பிறகு அங்கே டாக்டர்கள் அவனை பரிசோதித்த பிறகு அவன் போதை மருந்தை சாப்பிட்டு விட்டு ஓடினான் என்று சொல்லி அறிந்து 24 மணி நேரத்துக்குள் அவனுடைய தங்கப்பதக்கம் பறிக்கப்பட்டு விட்டது பிரியமானங்களே. இந்த நாளிலே என் அருமையான தேவஜனமே, நம்முடைய ஓட்டம் எவ்விதமாக இருக்கிறது? ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவைகளை அறைந்திருக்கிறார்கள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். The Bible says, those who belong to Christ Jesus have crucified the sinful nature with its passions and desires என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுகிறது. கலாத்தியர் 6:14 வாசித்து பாருங்கள். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இயேசுவால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்வதையும் பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 7 - 9 வரையில் வாசித்து பாருங்கள்.
வாலிபன் யோசேப்பு சொன்னான், போத்திபார் மனைவியை பார்த்து, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். பாவத்தை விட்டு வாலிபனாகிய யோசேப்பு ஓடுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 2 தீமோத்தேயு 4:10 சொல்கிறது, தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்தான் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு தேவ ஜனமே, உங்களுடைய ஓட்டம் எவ்விதமாக இருக்கிறது? 2 ராஜாக்கள் 4:9 வாசித்து பாருங்கள். சூனேமியால் எலிசாவை குறித்து கொடுக்கின்ற சாட்சி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று சொல்லி காண்கிறேன் என்று சொல்லி எலிசாவை குறித்து சாட்சி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். என் அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே பாவத்தை விட்டு, பாவத்தை தள்ளிவிட்டு பரிசுத்தத்தோடு கூட நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஓடுவோம். பிரியமானவர்களே, அடுத்ததாக வேதம் சொல்கிறது, எபிரேயர் 12:1 சொல்கிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும் என்று சொல்லி வேதம் நம்மோடு கூட பேசுகிறது. பிரியமானவர்களே, the Bible says, let us fix our eyes on Jesus, the author and perfecter of our faith என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை நோக்கி பார்த்து ஓடுவது பிரியமானவர்களே, வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இயேசுவையே நோக்கி நாம் ஓட வேண்டும். பிரியமானவர்களே, தாவீது என்ற அரசன் தன்னுடைய அனுபவ சாட்சி சொல்கின்றான். சங்கீதம் 16:8 கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் சொல்கின்றான். சங்கீதம் 71:5 அவன் சொல்கின்றான், என் சிறு வயது முதல் கர்த்தர் மேல் நான் நம்பிக்கையா இருக்கிறேன் சொல்லி தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 27:8 தாவீது சொல்கின்றான், ஆண்டவரே உம்முடைய முகத்தையே தேடுவேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, கிறிஸ்துவ ஓட்டம் பின்னிட்டு பார்த்து ஓடுகிற ஜீவியம் அல்ல. ஆதியாகமம் 19:17 ஆண்டவர் லோத்தை பார்த்து சொன்னார், பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் லோத்தின் மனைவியோ ஆதியாகமம் 19:26 வாசிக்கின்றோம், லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணால் ஆனால் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். என் அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு நாம் இயேசுவை நோக்கி பார்த்து ஓடுகிறோமா, இல்லை உலகத்தை நோக்கி பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். பிலிப்பியர் 3:12-15 வரையில் பவுல் சொல்கிறார், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அடைத்த பரம அடைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். பிரியமானவர்களே, உலகத்தை திரும்பி பார்க்காமல் ஓடுங்கள் சொல்லி ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். லூக்கா 9:62 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், கலப்பையின் மேல் தன் கையை வைத்துவிட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். Jesus said, no one who puts his hand to the pillow and looks back is fit for service in the kingdom of God என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தை திரும்பி பார்க்காமல் இயேசுவை நோக்கி ஓடும்பொழுது நமக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயம். பிரியமானவர்களே, எபிரேயர் 12:1 மீண்டுமாக சொல்கிறது, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடக்கடுவோம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். Let us run with patience the race that is set before us என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 6:14-15 வாசித்து பாருங்கள். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு கூட ஓட வேண்டும் சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். யாக்கோபின் புஸ்தகம் 5:7-8 வரையில் வாசித்து பாருங்கள்.
10-11 வரையில் வாசித்து பாருங்கள். விவசாயி பொறுமையோடு காத்திருந்து பூமியின் நற்பலனை பெறுகிறார். தீர்க்கதரிசிகள் பாடுகளில் பொறுமையாக இருந்தார்கள். யோபு தன் வியாதியில் பொறுமையாக இருந்து தேவனிடத்திலே இரக்கம் பெற்றார் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே நாம் அவசரப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோமா, இல்லை பொறுமையோடு கூட தேவ சமூகத்தில் காத்திருந்து நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். பிரியமானவர்களே, உலகத்தில் சாதனை படைத்தவர்கள் நீண்ட நாள் காத்திருந்தாலும் சொல்லி வரலாறு எழுதுகிறது. தந்தியை கண்டுபிடிக்க மார்கோனிக்கு ஓராண்டு தேவைப்பட்டதாம். பிரியமானவர்களே, ஸ்டோரேஜ் பேட்டரியை கண்டுபிடிக்க தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு 9 ஆண்டுகள் ஆனதாம். பென்சிலினை கண்டுபிடிக்க டாக்டர் அலெக்சாண்டர் பிளங்குக்கு 8 ஆண்டுகள் ஆனதுன்னு சொல்லி வாசிக்கிறோம். கார்ட்டூன் படங்களை தயாரிக்க வால்ட் டிஸ்னிக்கு 13 ஆண்டுகள் ஆனதாம். போஸ்ட் என்னும் நாடக நூலை எழுத கதை என்பதற்கு 60 ஆண்டுகள் ஆனதாம். பிரியமானவர்களே, பைசா நகர கோபுரம் கட்டி முடிக்க 174 ஆண்டுகள் ஆனது என்று சொல்லி சரித்திரம் சொல்கிறது. கிம்பர்லி சுரங்கம் வெட்ட ரஷ்யாவில் 43 ஆண்டுகள் ஆனது என்று சொல்லி வரலாறு சொல்கிறது. என் அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, பெருமை உள்ளவனை பார்க்கிறோம், பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்கிறார், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4-5 சொல்கிறார், பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள எருசலேமில் போய் காத்திருங்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 37:7 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 40:1 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 130:5-6 வாசித்து பாருங்கள். ஏசாயா 40:31 வாசித்து பாருங்கள். இந்த வேத வசனங்கள் எல்லாம் சொல்கிறது, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது, காத்திருந்து நாம் ஓடும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். பிரியமானவர்களே, அடுத்ததாக வேதம் சொல்கிறது, எபிரேயர் 12:3 சொல்கிறது, சோர்ந்து போகாமல் ஓடுங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:1 பவுல் சொல்கிறார், நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. 2 கொரிந்தியர் 4:16 சொல்கிறார், நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8 வாசிக்கும் போது, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, ஆவிக்குரிய ஜீவித்திலே நாம் சோர்ந்து போவோமானால் நம்முடைய ஓட்டம் தடைபடும். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 24:10 சொல்கிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எரேமியா 12:5 வாசித்து பாருங்கள், நீ காலாட்களோடு ஓடும் போதே உன்னை இளைக்க பண்ணினானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்ன்னு சொல்லி வேதம் நம்மோடு கூட பேசுகிறது. இந்த நாளிலே அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போகாமல் ஓட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5-10 வரையில் வாசித்து பாருங்கள். இங்கு பாடுகளை சகித்து கொண்டு ஆண்டவருடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓட வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் அனுப்புகிற பாடுகள், சிக்ஷைகளை சகித்து கொண்டு ஓடுவதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் நடபடிகள் 14:22 வாசித்து பாருங்கள். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க அநேக உபத்திரங்கள் வழியாக நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். யோவான் 16:33 சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் கூட திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். என் அருமையான தேவஜனமே, ஆவிக்குரிய ஜீவித்திலே பாடுகள் உண்டு, காயங்கள் உண்டு. இவைகளோடு கூட தான் கிறிஸ்துவ பந்தயத்திலே, ஆவிக்குரிய ஜீவித்திலே ஓட முடியும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். அநேகர் பிரசங்கிப்பது என்ன, பாடுகளே இல்லாமல் தேவன் ஆசீர்வதிப்பார் என்று. பாடுகள் இல்லாமல் கிறிஸ்துவ ஜீவன் இல்லை. பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12-13 வாசித்து பாருங்கள். முழங்காலை முடக்கி ஓடுவது, ஜெபத்தோடு கூட ஓடுவது. பிரியமானவர்களே, ஜெபமில்லாத வாழ்க்கை கூரை இல்லாத வீட்டுக்கு சமம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஜெபிக்காத கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் வெற்றி வாழ்க்கை ஆற்ற முடியாது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலை
சவுலாக இருந்தபோது ஆண்டவர் தமஸ்குவிலே சந்தித்தார் பிரியமானவர்களே. சந்தித்த போது அந்த சவுலுடைய வாழ்க்கை மாறியது பிரியமானவர்களே. இப்பொழுது ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கின்றார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்கிறார், இப்பொழுது அந்த சவுல் ஜபித்துக் கொண்டிருக்கிறான், ஜபம் பண்ணுகிறான் சொல்வதை நாம் பார்க்கிறோம். For he is praying. ஆம், என் அருமையான தேவஜனமே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்துவ ஜீவியத்திலே, ஓட்ட பந்தயத்திலே ஓடுகின்ற நாம் ஜபமில்லாமல் ஓட முடியாது பிரியமானவர்களே. ஆதலால் தான் பவுல் ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 12 சொல்கிறார், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே என் அருமையான தேவஜனமே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் பிரியமானவர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் பிரியமானவர்களே. வெளிப்படுத்தல் 22:12 சொல்கிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறேன் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். The Bible says, behold, I am coming soon, my reward is with me and I will give to everyone according to what he has done என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு நமக்காக வைத்திருக்கிற அந்த பரலோக பரிசை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், முதலாவது பாரமான யாவற்றை விலக்கி நாம் ஓட வேண்டும். இரண்டாவது பாவத்தை தள்ளிவிட்டு நாம் ஓட வேண்டும். மூன்றாவது இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும். நான்காவது பொறுமையோடு கூட ஓட வேண்டும். ஐந்தாவது சோர்ந்து போகாமல் ஓட வேண்டும். ஆறாவது பாடுகள் சிக்ஷைகளை சகித்து கொண்டு ஓட வேண்டும். கடைசியாக ஜபத்தோடு கூட ஓட வேண்டும் பிரியமானவர்களே. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜபிப்போம். வாழ்க்கையின் துணையானா, எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானா, நாம் உம்மை தழைத்தோங்க, நான் பாடுவேன் உமக்காக, எந்தன் இதயம் உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும், எந்தன் இதயம் எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்த
உமக்கென தெரிந்து கொண்டீர். உந்தன் ஊழியம் செய்திடவே என்னை உமக்கென தெரிந்து கொண்டீர். உந்தன் சித்தம் என்னில் விளங்க என்னை படைக்கிறேன் உமக்காக. எந்தன் இதயம் உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயம் உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். அல்லேலூயா. மகா இரக்கமுள்ள எங்கள் தேவனே, இந்த நாளிலே நாங்கள் எவ்விதமாக ஓட வேண்டும் என்று சொல்லி எங்களோடு நீர் பேசினீரே, அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நாளிலே பாதியிலே அவருடைய ஆவிக்குரிய ஜீவியம் தடைப்பட்டு அப்படியே உட்கார்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே இவ்விதமாக ஆண்டவரே பாதியிலே தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ஓட்டத்தை நிறுத்தியவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. எந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு நான் அறிந்திருக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் ஓட எவ்விதமான காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களோடு கூட நான் சத்தியத்தை பகிர்ந்திருக்கிறப்பா. இந்த சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்க ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை தாரும் ஐயா. ஆவிக்குரிய பந்தயத்திலே அவர்கள் ஜெயம் பெற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை தாரும். இந்த நாளிலே வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறேன். வியாதியுள்ள மக்களை பலப்படுத்தும் அப்பா. ஆண்டவரே, அவருடைய சரீரத்திற்கு வியாதிகளை நீக்கி போடும் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த உலகத்தின் மாயிலே சிக்கி விடாதபடி ஆண்டவரே, அந்த உலகத்தின் மாயிலே சிக்கி தன்னுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்து காணப்படுகின்ற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் சந்தியும் ஐயா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் இந்த உலகத்தின் மாயிலே சிக்கி விடாதபடி அவளை தடுத்து நிறுத்த முடியாத சமத்தை நான் ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் விங்ஸ்டன் ஜேம்ஸ் எம் டிவினிட்டி, ஜீசஸ் காஸ்பல் மிஷன், இடம் 1/20, நியூ பெத்தானியா நகர், 3rd ஸ்ட்ரீட், ராமாபுரம், சென்னை 600089. செல் நம்பர் 9962966097.